ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெக்னென்சி செல்ஃப் பேம்பரிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வாயால் சொல்லாமல் ஒரு vlog-ஆ எடுத்தேன்னா உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு எடிட் பண்ணி போட டைம் கிடச்சிது. அண்ட் நாளைக்கு வந்து வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன். அதனால இன்றைக்கி நான் வந்து ஹேர் வாஷ் இல்லை ஒரு சில பேம்பரிங் ரொட்டீன்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இதை எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் உங்களுக்கும் அது ஈஸியாக வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ஹேர் வாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேராஷூட் கோகோனட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வேறு கோகோனட் ஆயில் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. பேராஷூட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 ஆயில் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தது தான். ஒன்று வந்து பம்கின் சீட் ஆயில், இன்னொன்று வந்து ஜோஜோபா ஆயில். இது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் சம்டைம்ஸ் வந்து ஹீட் கூட பண்ணிப்பேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஹீட்டிங்கும் பண்ணல. பட் ஹீட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆயிலை கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே பெனிட்ரேட் ஆகும். அண்ட் இந்த ஜோஜோபா ஆயில் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களோட ஹேரை வந்து ரொம்ப நரிஷ்டாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ இது நீங்கள் வேறு பிராண்டில் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரி நல்ல பிராண்ட் அப்படிங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். அண்ட் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது, இந்த வீடியோவில் காமிக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் மென்ஷன் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எல்லாமே ப்ரெக்னென்சி சேஃப். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்டை தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து டீடாங்கிள் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போது. அது மேபி டியூ டு மெடிக்கேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா ரெகுலராக அயர்ன் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடி வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட அந்த சாப்பாடு, நட்ஸு அதெல்லாமும் ரீசன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஃபால் பற்றி கவலைப்படுறீங்க அண்ட் உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா எல்லா இடத்துலையுமே பார்ட்டிஷன் எடுத்து வந்து ஹேர் ஆயில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hour தான் இப்போலாம் விடுறது. அதுக்கு மேலே வந்து விடுறது கிடையாது. ஏன்னா எனக்கும் நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால ஒரு 1 hour 2 hours தான் வந்து வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிடுறது. ஸோ லைட்டாக வந்து கோம் மட்டும் பண்ணிப்பேன். ஏன்னா கோம் பண்ணாமல் போய் ஹேர் வாஷ் பண்ணோன்னா நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹேர் ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கோம் பண்ணி சிக்கெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுறது. ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours வந்து நமக்கு டைம் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் வந்து நான் என்னோடய மற்ற வேலை, குக்கிங், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பேன் நான். ஸோ இப்போ போய் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலைல எழுந்த உடனே எனக்கு இப்போலாம் ரொம்ப பசிக்குது. அப்போ வந்து கஞ்சி மாதிரி ஏதாவது குடிச்சிருவேன். இல்லை நட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோகாலாம் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஒரு 8:39 போல். முன்னாடி பெங்களூரில் இருக்கும் போதெல்லாம் நிறைய மாவு அரைச்சி வைப்பேன். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா என்னால் நிறையவும் அரைக்க முடியாது. ஆல்சோ நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இப்போ ஒரு தாட். அதனால் கம்மியாகவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது. அண்ட் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுற அன்றைக்கெலாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னே தெரியாது. அந்த ஃப்ரெஷ் பேட்டரில் வந்து இட்லி ஊற்றி அந்த இட்லி கொஞ்சம் உப்பி நல்லா சாஃப்டாக வந்துருச்சுனாலே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுவேன் நான்.
ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப் பேம்பரிங் டே அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக ஸ்லோவாக இருக்கணும்னு தான் நானும் நினச்சிருந்தேன். ஏன்னா செல்ஃப் பேம்பரிங்கில் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேவே வந்து ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்லோ டே வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு அண்ட் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் என்னோடய ப்ரெக்னன்சி மார்னிங் ரொட்டீனை நான் கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்ன வந்து எழுந்த உடனே என்ன சாப்பிடுவேன் அண்ட் என்ன மாதிரியான யோகா ஃபாலோ பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எத்தனை ஜென்டில்மேன் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர். நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பட் அதை வந்து பார்த்துக்கிறதே கிடையாது. என் ஹஸ்பண்டும் அப்படி தான். அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இல்லைனா அந்த டேண்ட்ரஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வீக்லி ட்வைஸ் எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லைனா நம்மளே வச்சாதான் அந்த ஹேர் வாஷ் ரொட்டீனையே அவங்களோட இதில் கொண்டு வருவாங்க. இல்லைனா அது நடக்கவே நடக்காது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி ஜாஸ்தியாக கொட்டும். சீக்கிரமாக வந்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டையும் இதை வந்து சொல்லுங்கள். ரெகுலராக வீக்லி ட்வைஸ் வந்து எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பும் நம்ம பண்ண வேணாம். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் பண்ணாலே நல்லா முடிய பார்த்துக்கலாம். இந்த சம்மரில் தலை குளிக்கிறது இதெல்லாம் பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சா எனக்கு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக நைட்டி போடணும் போல் இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதையும் பண்ண முடியல. ஹேர் வாஷ்க்கு நான் இப்போ இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விஷ்கேரோட மல்டிபெப்டைட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அகெயின் வந்து இப்போ இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் கண்டிஷ்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவ்வோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது. சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ. ஸோ இதை தான் வச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன். அண்ட் சோப் வந்து பார்த்திங்கன்னா கர் சோப்ஸோட இந்த மேஜிக் சோப் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்மெல் ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் சாண்டில்வுட் அண்ட் சாஃப்ரான் இருக்கும். உங்களோட டேனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு பாடி ஸ்க்ரப் இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா 10 days ஒன்ஸ் தான் பண்ணுவேன். அதுக்கு வந்து பி பாடி வைஸோட இந்த 10% AHA பாடி ஸ்க்ரப். இதில் AHA இருக்குது. ஸோ AHA இஸ் ஜென்ரலி சேஃப். ரொம்ப வந்து மைல்டாக இருந்தால் ஓகே 10%க்குள்ளே. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்சியும் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோன்னா சேஃப் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லா நோன் பிராண்ட்ஸ்லேயுமே வந்து இந்த அண்டர்-ஆர்ம் ரோல் ஆன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரோலானை வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. லைக் AHA, BHA. AHA இருந்தால் கூட பரவாயில்ல. BHA கொஞ்சம் வந்து சேஃப் கிடையாது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அண்டர்-ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ரீசெண்டாக எனக்கு PRல வந்து மிலாக்ரோ பியூட்டியோட இந்த அண்டர்-ஆர்ம் ஜெல் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. ஆர்கானிக் ப்ராடக்ட். கெமிக்கல் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த BHA ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்புறம் இதையே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நாளைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு. அதனால கொஞ்சம் இந்த ஷீட் மாஸ்க்லாம் போட்டு ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வந்து ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முன்னாடி PRல இந்த ஹைலரானிக் ஆசிட் பாட்டில் ஒன்று வந்துருந்துச்சு டோனி மோலிலேருந்து. ஸோ அதில் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு இந்த டேப்லெட் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ஷீட் மாஸ்க் மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன். அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஷீட் மாஸ்க் வந்து அப்படியே விரிஞ்சு வந்துடும். ஆக்சுவலாக அது ஒரு ஷீட் மாஸ்க், கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம என்ன வேணால் ஊற்றிக்கலாம். தண்ணி இல்லை நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஜூஸ் வந்து இந்த டேப்லெட்டில் ஊறி அது விரிஞ்சு மாஸ்காக மாறிடும். ஸோ அது வந்து நான் ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிது. அண்ட் அந்த ஹைலரானிக் ஆசிடும் வீட்டில் இருந்ததுனால நான் அதே ஊற்றி போட்டுக்கிட்டேன் ஃபேஸில். ஸோ ஹைலரானிக் ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ அதனால தான் நான் வந்து
சரி நாளைக்கு கொஞ்சம் வந்து நல்லா தெரியணும், கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அதை வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாடி கேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரை ஸ்கின் நார்மல் டேஸ்லேயே. அண்ட் இப்போது இந்த ப்ரெக்னன்சியில் வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகுது. ஸோ அதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு ஹேக் என்னென்னா, ஏதாவது ஒரு வாட்டர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களோட பாடி லோஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் லாங்கர் பீரியட்க்கு. ஸோ என்கிட்ட ஒரு டோனர் இருந்தது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல், ஒரு நயசனமைட் டோனர். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைனா குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் பாடி லோஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செராமைட் பாடி லோஷன் ஃப்ரம் ரீக்வெல். இது வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். நான் வந்து பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 பாடி லோஷன் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் இது யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த ரேப் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸஸ் வாட்டரெல்லாம் இந்த ரேப் வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் லேசாக துவட்டிட்டு ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஹேர் சீரம் அப்ளை பண்ணலனாலும் முடி நல்லாயிருக்கு. அதனால நான் அப்படியே வந்து விட்டுருவேன். ஏன்னா திருப்பி ஹேர் சீரம் போட்டோன்னா ஒரு மாதிரி பிசுன்னு ஆகும். அந்த ஃபீலே எனக்கு பிடிக்காது. திருப்பி போய் கை கழுவணும், அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். அதனால நான் ஹேர் சீரம் பெருசாக இப்போலாம் அப்ளை பண்ணுறதில்ல. பட் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது சேஃப் தான். நான் வந்து பேர் அனாட்டமி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் வந்து சாரீ அண்ட் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன சாரீ போடலாம் அப்படின்னு. ஃபைனலி ஒரு சாரீ வந்து நான் ஆசைப்பட்டு ஸ்னேஹாலயாவில் எடுத்தேன். ஸோ அதுதான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ளவுஸுமே அதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லா ப்ளவுஸும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அண்ட் ஒரு சிலது டிசைன் சரியில்லை அந்த மாதிரி இருந்தது. இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படின்னால நான் இதையே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சாரீ ஆக்சுவலாக ரொம்ப லைட் கலர். இது பட்டு புடவை மாதிரிலாம் இருக்காது, டிசைனர் சாரீ மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இதையே கட்டிக்கலான்னு தோணுச்சு எனக்கு. அதனால் இதையே வந்து எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்னேஹாலயாவில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் போன வருஷம் ஒரு வெட்டிங்காக எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து பெருசாக என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியலைங்கிறதுனால இந்த வாட்டி என் ஃபங்க்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்து பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் நான் ஒட்டியானம் அதெல்லாம் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. சரி இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அண்டு நெத்திச்சுட்டி மட்டும் இல்லை, அதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கு ஒரு நாளுக்காக வாங்கணும்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை. ஸோ இந்த ஒட்டியானம் மட்டும் பார்த்திங்கன்னா 369 ருபீஸ்க்கு வர்த்துன்னு சொல்லுவேன். மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாட்டல் ஒன்று வாங்கியிருந்தேன், வெறும் பேர்ல் மட்டும் வச்சு. பட் அந்தளவுக்கு அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் நான் போடவும் இல்லை. போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் அதை போடலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டேக்கு. அண்ட் என்கிட்ட ஒரு பழைய பில்லை ஒன்று இருந்துச்சு, என்னோடய கசின் கல்யாணத்துக்காக வாங்கினது. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் எஸ், இது வந்து என்னோடய 5th மந்த் பேபி ஷவர். பட் 5th மந்த் இதை பண்ணலை. 5th மந்த் தாண்டி தான் பண்ணோம். ஏன்னா 5th மந்த் பண்ணுறப்போ தான் வந்து கரெக்டாக எங்கள் சித்தப்பா இறந்துட்டதுனால அது பண்ணக்கூடாது அப்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் நாங்கள். அதனால இது வந்து 5th மந்த்தை தாண்டி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏதோ தமிழ் டேட்ஸ்லாம் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டு வரைக்கும் தான் பண்ணோம். அண்ட் நான் இதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா ஒரு சில விஷயம் ப்ரைவேட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பின்னாடி உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒரு பவுச்சில் போட்டு தனியாக பேக் பண்ணி வச்சிட்டேன்னா நாளைக்கு தேட வேணாம் எல்லாத்தையும். ஏன்னா இந்த குப்பைக்குள்ளே போய் தேடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷன் காமிக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால வேண்டி நான் என் நெயில் பாலிஷ் கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ டக்குன்னு காமிச்சிடுறேன் நான். ஸோ இது 2 கலர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் வந்து எடுத்தது. ஒரு
எல்லோ அண்ட் க்ரீன் கலர், ரொம்ப லைட் கலரில் இருக்கும். பட் நல்லாயிருக்கும். பட் இது ரெண்டுமே வந்து வெஸ்ட் சைடில் வந்து வாங்கியிருந்தோம் ஒரு வாட்டி ஆஃபருக்காக போயிருந்தப்போ. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ஒய்பிலேருந்து இந்த கலர். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. இந்த வந்து நைக்காவில் வாங்கினான்னு நினைக்கிறேன். இதோட ஷேடு வந்து கேரமல் ப்ரௌன் 20 அப்படிங்கிற ஷேட். ஸோ ஆன்லைனில் வாங்குறத மட்டும் நான் ஷேடு சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கேரமல் ப்ரௌன் அப்படிங்கிற ஷேட். அடுத்தது ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த ஒரு எல்லோ கலர் வாங்கியிருந்தேன். இது எனக்கு பெருசாக பிடிக்கல. சின்ன சைஸ் தான், ஃப்ரீ வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக பிடிக்கல. இதோட ஷேட் வந்து சன்னி சைட் அப் அப்படிங்கிற ஒரு ஷேட். இப்போ ரீசெண்டாக நைக்காலேருந்து இந்த நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நட்டி வைப் 353 அப்படிங்கிற ஒரு ஷேட், இன்ஸ்டா லைக் நெயில் பாலிஷ். ஸோ இது வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தது. இது நல்லாயிருக்கு. அண்ட் இதுவுமே வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கினது தான். ஒரு மாதிரி க்ரீம் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வெஸ்ட் சைட் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். இது வந்து ஷேடு மென்ஷன் பண்ணலை, ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருக்கா இல்லையான்னு கூட இருக்கு. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். இது ஹெல்த் அண்ட் க்ளோவா இல்லை எங்கே வாங்கினேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இது ஒரு மாதிரி ஒரு பர்பிள்லே டல்லாக இருக்கவும் மாவ் ஷேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அண்ட் அதே இதில் வந்து மெரூன் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது எங்கே வாங்கினேன்னு நோ ஐடியா எனக்கு. மினிசோ, ஓகே மினிசோ போட்டிருக்கு, மினிசோவில் வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்தது ஒரு 3 ஷேட் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் வாங்கினது. பச்சை கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் ஹெல்த் அண்ட் க்ளோவில் வாங்கினது தான். இது ஹெல்த் அண்ட் க்ளோவோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வாங்கியிருக்கேன், ஒரு ப்ளூ அண்ட் பிளாக். நான் பெருசாக பிளாக் நெயில் பாலிஷ் வைக்க மாட்டேன். பட் சம்டைம்ஸ் அது வந்து தோணும் வைக்கணும் அப்படின்னு, அப்போ மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் ஒரு இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு வாங்கி, கட்டி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஸோ இது 2 ஹெல்த் அண்ட் க்ளோ, இது 3மே ஹெல்த் அண்ட் க்ளோ. அடுத்தது ஃபேஸஸ் கனடாலேருந்து இன்னும் 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேட். எனக்கு இந்த மாதிரி பிங்க்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு பிடிக்கல. இது வந்து CC5856ன்னு போட்டிருக்கு. இதுதான் ஷேடான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து ஃபேஸஸ் கனடா வருது. அண்ட் ஃபேஸஸ் கனடாவில் நான் ஒரு 3 நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன்னா அதில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணது இதுதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா CC5108. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கினது. அடுத்தது வந்து மினிசோவில் இன்னும் 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து லாவெண்டர் கலர், லைலாக் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ஷேடும் இல்லை. அண்ட் மினிசோவில் வந்து இன்னொரு ஷேடு வாங்கியிருந்தேன். இது என்ன ஷேடுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போது ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. இதெல்லாம் வைக்கிறது கூட இல்லை, நான் வைக்கிறதே ஒரு 2-3 ஷேட் தான். லைட் கலர்ஸ் தான் செட் ஆகுது அப்படின்றதுனால லைட் கலர்ஸ் மட்டும் வைக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு அல்ட்ரா ஷைன் அப்படிங்கிற ஒரு நெயில் பெயிண்ட். இல்லை நம்ம நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கு மேலே வைக்கிற நெயில் பாலிஷ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்சைட்டோட நெயில் பாலிஷ். ஆக்சுவலாக இது நான் வந்து பாண்டி பஜாரில் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ணும்போது பாண்டி பஜார் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது இந்த கலர். பட் இது இன்சைட் அங்கே விற்குது அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இது ஒன்று. இது அப்புறம் வந்து ப்ளம்மில் ஒரு ஷேட் வச்சுருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட். அதே மாதிரி தான் இப்போ நைக்காவில் வாங்கின ஷேடு, கொஞ்சம் சிமிலராக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். கட்டி ஆயிடுச்சு, ஆமாம் லைட்டாக இருக்குது. பட் இதை வந்து நம்ம வந்து ஃப்ளாலெஸ்ஸாலாம் வைக்க முடியாது. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஷேட் நேம் வந்து பிங்க் கிளே அப்படிங்கிற ஒரு ஷேட் 128. ஸோ மேபி இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம் நீங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இது ஒரு வாட்டி நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெயில் பெயிண்ட் எங்கே வாங்கினீங்க. இது ஒரு மாதிரி இருக்கும், லைக் கிளிட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை வந்து பிளாக் கலர் டாட்ஸ் வந்து இருக்கும், அது என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நெயிலில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெயிலெலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெயில் பாலிஷ் வச்சு ரொம்ப பல நாள் ஆயிடுச்சு. இப்போது வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன்.
ஸோ பார்ப்போம். இதெல்லாம் தான் என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷன். ஸோ இப்போ போயிட்டு என்னோடய மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் பேக் போடலான்னு இருக்கேன். நான் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ஷேவ் பண்ணணும், அப்பர் லிப்பெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே ஃபேஸ் பேக் போட்டால் கொஞ்சம் வந்து எரிச்சல் உண்டாக்கும். அதனால் ஃபேஸ் பேக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சுகந்தாவோட கிளென்சிங் ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதோட பேக்கேஜ் ஆக்சுவலாக இப்படி பில்லரோடு வராது, இது வந்து பம்ப் பேக்கேஜிங் மாதிரி வரும். நான் தான் வந்து அந்த பம்ப் பேக்கேஜிங்கில் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லீக் ஆகும். அதனால என்கிட்ட அந்த ஓல்டு பில்லரை வச்சு அந்த பம்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஃபேஸில் டேரெக்டாக அப்ளை பண்ணி என்னோடய எல்லா மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டபுள் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் மேக்கப் போட்டாலும் சரி போடலனாலும் சரி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஸ்குவாலைன் இருக்குது அண்ட் விட்டமின் இ இருக்குது. ரெண்டுமே சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி. அண்ட் ஸ்குவாலைன் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் ஏன் இந்த கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது, அதனால தான். அட் த சேம் டைம் நல்லாவும் ஒர்க் ஆகுது. ரொம்ப இந்த இன்ஸ்டாகிராமில் காட்டுற மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வரும் இந்த டர்ட்டெல்லாம். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் வராது, இருக்கிறத மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் ஒரு டீசென்ட் ப்ராடக்டாக தோணுச்சு, அதனால தான் வந்து இதை வாங்கினேன். அண்ட் இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி போட்டு அதை வந்து அந்த ஆயிலை எமல்சிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்க்கு நான் டாட் அண்ட் கீயோட இந்த பேரியர் ரிப்பேர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டில் ஆன் ஸ்கின், லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் ஒத்துக்காதுன்னா மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபேஸ் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி மூஞ்சில் இருக்கும் போது, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே லைட்டாக வாட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர் ஆட்டோடர்மோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பயோடர்மாலேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் அண்ட் அதிலே ஷேவ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து வரும். இது வந்து மேட் பை மோனா அவங்களோட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ரேசருக்கு இந்த ரேசர் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி கார்மெசி நிறைய வீடியோவில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இனிமேல். ஏன்னா எனக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறதுனால அந்த ரேசர் யூஸ் பண்ணும்போது நிறைய பம்ப்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரேசர் வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐப்ரோஸ் லைட்டாக ஷேவ் பண்ணிக்கிட்டேன். நானே ஐப்ரோ ஷேவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஃபேஷியல் ஹேர் அண்ட் லிப் மேலே இருக்க ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் சோப் போட்டால் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஐஸ் ஃபேஷியல். ஸோ இது வந்து நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இரிட்டேஷன்லாம் சம்டைம்ஸ் ஏதாவது ஆயிருந்தது இல்லை இந்த ரெட்னஸ் வந்துருந்ததுன்னா அந்த இரிட்டேஷனாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஐஸிங் வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. மேபி இன்னொரு வீடியோவில் நான் என்ன ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வேஸ்லின் லிப் பாம், அதுவும் அண்ட் பயோடர்மாவோட அந்த ஆட்டோடர்ம் மாய்ஸ்சரைசர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் இல்லையா, அது மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய நைட் டைம் ரொட்டீன். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வந்து கோம் பண்ணிவிட்டு நான் போய் தூங்க போயிடுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.